ஹாய். இன்னைக்கு ஒரு டிஷ்ஷு சக்ஸஸ் ஆகுதுன்னா அதுக்கு டேஸ்ட் மட்டும் காரணம் இல்லை, பேஸ் கிரேவியும் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம பண்ண போனது ஒயிட் சால்னா. இந்த ஒயிட் சால்னா சிம்பிளாக செஞ்சாலும் டெக்னிக் கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒயிட் குருமாவுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டுக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு கப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் கோகோனட் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 4 பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 50 கிராம் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனை வச்சு நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் 4 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானோடனே 2 பீஸ் பட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் கிராம்பு, கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன். சாப் பண்ண ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வணங்கும் போதே ஒரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் புதிர்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம்.